கர்த்தரும் அருமை ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் எக்ஸோடஸ் இசை ஊழியர்கள் சார்பில் ஹெலன் ஜோஷுவா கோஆர்டினேட்டர் உங்களை வாழ்த்துவதிலே நான் பெருமிதம் கொள்ளுகின்றேன். இந்த நாளின் வேதாகம பெண்கள் வரிசையில் நம்ம பார்க்க இருப்பது ஆகார். இந்த தொடரில் நம்மோடு கூட கலந்து கொள்ள இருவர் வந்திருக்கிறாங்க. ஒருவர் அருள் ஜோதி ஐடி துறையில் பணியாற்றுறாங்க. அன்பு மகளை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். அடுத்ததாக ரீபா ஜார்ஜ் அவர்கள் மின்சாரத்துறையில் மருத்துவ பணியாளராக பணியாற்றுகிறார்கள். அவர்களையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளில் நாம் சந்திக்க போகிற ஒரு பெண்மணி ஆகார். இந்த ஆகார் என்பவருக்கு கைவிடப்பட்டவள் என்று அர்த்தமாக வேதாகமம் நமக்கு சொல்கிறது. ஆகார் பிறந்தது எகிப்திலே. கணவர் ஆபிரகாம், குழந்தை இஸ்மாயில். ஆபிரகாமின் முதல் குழந்தை தான் இவர். ஆனால் ஆபிரகாமின் இரண்டாம் மனைவியாக இந்த ஆகார் அறியப்படுகிறார். இவர் ஆபிரகாம் வீட்டு பணிப்பெண். எகிப்திலிருந்து அடிமையாக வாங்கப்பட்ட இவர் சாராளுக்கு உதவி செய்ய அவர்கள் வீட்டிலேயே இருந்து பணிபுரிந்து வந்ததாக வேதாகமம் நமக்கு சொல்லுகிறது. இன்னும் தொடர்ந்து அகார் என்பதற்கு கடல் பாசி என்று பொருள். இது ஜப்பானிய உணவுகளிலே இதை கூழாகவும் களியாகவும் செய்து சாப்பிடுகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆகாரை குறித்து நம்ம மேலும் பார்க்கும் பொழுது ஆகார் ஒரு தியாகத்தின் சின்னம். அதே சமயத்தில் ஒரு பலனற்றவள், ஆனால் போராளி. பிறரால் துரத்தப்பட்டவள், தனிமையாக்கப்பட்டவள். அநேக கடுமையான சூழ்நிலைகளை அவள் கடந்து வந்த போதிலும் ஆண்டவரை நோக்கி பார்த்து ஒரு பெண்மணியாக நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அந்த தொடர்ந்து நம்ம பார்க்கும் பொழுது ஒரு ஆணால் சுய ஆதாயத்திற்காக உபயோகப்படுத்தப்பட்டு பின்னால் துரத்தப்பட்டவர். அந்த ஆண் யார் என்று உங்களுக்கு தெரியும், ஆபிரகாம். அவர் தன்னுடைய மனைவியின் சொல் பேச்சை கேட்டு என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய குழந்தையின்மையினால் அந்த மனைவியுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு தன்னுடைய ஆதாயத்திற்காக உபயோகப்படுத்தப்பட்டு அந்த பின்னர் அவரை துரத்து விடுகிறார். ஆதியாகமம் 16:6 அதை பத்தி சொல்றதுக்கா. அதற்கு ஆபிராம் சாராயை நோக்கி, இதோ உன் அடிமை பெண் உன் கைக்குள் இருக்கிறாள், உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய் என்றான். அப்பொழுது சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடியால் அவளை விட்டு ஓடி போனாள். ஆபிரகாம் அப்படியே அவளை என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்படின்னு ஒரு அடிமை பெண் பண்ணிக்கோன்னு சொல்றாங்க. சந்தர்ப்பவாதியா அங்க செயல்படுறாரு. ஆபிரகாமை குறித்து நம்ம அதிகமா மென்மையான காரியங்களை படித்தாலும் இந்த இடத்துல நமக்கு அவருக்கு ஒரு மனசு கஷ்டம் வருது இல்லைங்களா. ஒரு ஆண் ஆதிக்கம் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அது பெண் ஆதிக்கமும் இருந்திருக்கிறது, ஆண் ஆதிக்கமும் இருந்திருக்கிறது. இங்க பார்த்தீங்கன்னா இந்த பெண் குறிப்பா ஒரு போராட்ட குணம் உள்ள பெண்ணாக நம்ம வேதத்துல காண்கிறோம். கடவுளிடமே நேராக உதவி கேட்டாலாமா, பின்பு கடவுளிடமே நேரடியாக உதவி கேட்டு பெற்று பின்னர் அவள் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டதாக நாம் வேதத்தில் பார்க்கிறோம். வேதாகமத்தில் விசுவாசத்தின் நிமித்தமே ஆண்டவரை உதவிக்கு அழைத்த முதல் பெண்மணியாக வேதாகமம் நமக்கு அவங்களை குறித்து அறிமுகப்படுத்துகிறது. ஆகார் சாராள் ஒரு ஒரு மிகப்பெரிய அந்தஸ்தில் உள்ள ஒரு பெண்மணி. பெண்ணை அடிமைப்படுத்துகிற ஒரு காரியத்தை நம்ம இதில் பார்க்க போகிறோம். சாராள் மிக உயர்ந்த அந்தஸ்தில் இருந்தது நிமித்தம் இந்த பிள்ளைய இனம் அடிப்படையில் மற்ற அந்தஸ்தின் அடிப்படையில் இவங்களை மிகவும் மட்டமாக நடத்தினதாகவும் அவர்கள் வனாந்திரத்துக்கு ஓடி போனதாகவும் ஆண்டவர் அங்கே வெளிப்பட்டு அங்கே என்ன சொல்கிறாங்க, நீ திரும்பி போய் சாராளிடத்தில் அடங்கியிரு, உன்னை நான் பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. ஸோ இது இன்னொரு ஏழை பெண் இங்கே நசுக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். சாராளி நிமித்தம் ஒரு ஏழை பெண் இங்கே நசுக்கப்படுகிறாள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆகார் ஒரு முக்கிய இடத்தை அந்த வீட்டில் பெறவில்லை. ஆனால் சாராளால் ஒரு பிள்ளை பெற்றுக் கொடுக்கும் ஒரு இயந்திரமாகத்தான் பார்க்கப்பட்டிருக்கிறாள் அங்க, இல்லைங்களா. ஒரு ஆணால் மட்டுமல்ல, ஒரு பெண்ணாலும் அவளை மாற்றப்படுகிறாள் இங்கே, இல்லைங்களா. ஆபிரகாமாலும் ஏமாற்றப்படுகிறாள். ஒரு பெண்ணாக அவள் காப்பாற்றப்படவில்லை, அந்த பெண்ணாலும் அவளை ஏமாற்றப்படுகிறாள் என்று சொல்லி பார்க்கிறோம். பணக்கார அல்லது உயர்ந்த அந்தஸ்து என்று சொல்லக்கூடிய அந்த இது நிமித்தம் ஆகார் நசுக்கப்படுவதை நம்ம பார்க்கிறோம். ஆகார் எதனால வேறுபடுத்தப்பட்டு பார்க்கிறாள் என்று சொல்லி பார்க்கும்பொழுது ஜாதி, இனம், சமுதாய அந்தஸ்து இவற்றால் வேறுபடுத்தப்பட்டு மிகவும் கேவலமாக இந்த பிள்ளையை அவங்க நடத்துறதாக வேதம் சொல்லுகிறது.
ஆனால் நம்முடைய காண்கிற தெய்வனாக அறியப்படாத அந்த பெண்ணானாலும் வெளியில யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. ஒரு வீட்டுக்குள்ள இது நடந்திருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வெளியில யாருக்கும் தெரியாது. அடிமை பெண்ணு, அடிமை பெண்ணுனா இப்படிதான் இருக்கணும், அவங்க என்ன சொன்னாலும் கேட்கணும். ஒரு அடிமையா அவங்க வாழ்ந்திருப்பாங்க, வெளி உலகத்துக்கு ஒண்ணுமே தெரியாது. அப்படியே தெரிஞ்சாலும் அவங்க அடிமை பெண்ணு அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல தான் யாருமே அவளை குறித்து ஒரு கன்சர்னோட கரிசனோட பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் அறியப்படாத பெண்ணானாலும் ஆண்டவரால் அறியப்படுகிறாள் இந்த ஆகார். எவ்வளோ அருமையான சத்தியம் பாருங்களேன். நம்மள கூட ஒருவேளை நமக்குள்ள ஒரு மனசு புழுக்கம் இருக்கலாம், என்னை யார் பார்ப்பாங்க, எனக்கு யார் இருக்கா, எனக்கு யாருமே இல்லாத ஒரு சூழலை நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேனே, என்னை யார் உதவி செய்வாங்க எனக்கு அப்படின்னு சொல்லி நாம் கூட ஒரு வேளை பல வேளைகளில் நம்ம யோசிச்சோமானா, அறியப்படாத நிலையிலும் நம்மை அறிய ஆண்டவர் ஆசைப்படுகிறார். ஆண்டவராலே அவள் அறியப்படுகிறாள். ஏன் அறியப்பட்டா? நோக்கி பார்த்தா, ஆண்டவரை கூப்பிடுறா, அழுறா, கண்ணீர் விட்டு குக்குரலிட்டு அழுறா. அது நிமித்தம் ஆண்டவர் என்ன பண்ணார்? டக்குன்னு வந்தார். ஆண்டவர் எப்போதுமே நம்மளை நேசிக்கிறது, அவரை நோக்கி உண்மையாய் கூப்பிடும் பொழுது ஆண்டவர் கண்டிப்பா தன்னை வெளிப்படுத்துகிற ஆண்டவராக இருக்கிறார். இந்த நாட்கள்ல நம்ம பல காரியங்களை குறித்து நான் பேச இருக்கிறேன். விபச்சார பெண்கள் என்று சொல்லக்கூடிய பெண்கள் நம்முடைய சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதுல கூட பல பேர் பார்த்தீங்கன்னா ஆசைப்பட்டு அந்த தொழிலுக்கெல்லாம் போக்குறது இல்லை. சமுதாய நீதி அங்கே இழைக்கப்படும் பொழுது அவர்கள் அங்கே என்ன பண்றாங்க? சூழ்நிலைகளால தள்ளப்படுகிறார்கள். சிறு குழந்தைகளாய் இருக்கும் பொழுதே அவர்கள் கடத்தப்படுகிறார்கள். வளரும் பொழுது தன் தாய் தகப்பனே அடையாளம் கண்டு கொள்ளாத அளவுக்கு அவர்கள் வளர்ந்து சீரழிக்கப்பட்டு வெளியிலேயே விடப்பட முடியாத, யாரிடமும் சொல்ல முடியாத, திருப்பி தன் தகப்பன் தாய் இடத்துல கூட சேர முடியாத அளவில் அவர்கள் அங்கே நசுக்கப்படுகிறார்கள் இல்லையா? இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கூட நிறைய குழந்தைங்க சொந்தக்காரங்களாலேயே விபச்சாரத்துக்குள்ள தள்ளப்படுறாங்களோன்னு நான் நிறைய இதுல யூடியூப்ல அதுலலாம் கூட நான் வாசித்தேன். சொந்த உறவினர்களை அந்த குழந்தைகளை பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுத்துறாங்க. அந்த குழந்தைகளால வெளியே சொல்லவும் முடியல. அது ரொம்ப நாள் கழிச்சுதான் பேரண்ட்ஸ்க்கு தெரிய வருது. அப்போ அவங்க விருப்பப்பட்டு போகல, நீங்க சொன்ன மாதிரி அவங்க விருப்பப்பட்டு போகல, அதுக்குள்ளாக தள்ளப்படுகிறார்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா அக்கா, அந்த இடத்துல ஒரு குழந்தைக்கு அந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னு சொன்னா, அந்த குழந்தை தான் தாய்கிட்ட போயோ இல்லை தான் தகப்பனார்கிட்ட போய் சொல்றதுக்கு ஒரு தைரியத்தை அந்த பெற்றோர்கள் கொடுக்கணும். பெற்றோர்கள் அந்த குழந்தைங்களோட ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணாதான் அந்த ஒரு ஃப்ளோ வரும். அம்மா கிட்ட போய் நிற்கும் போதே அம்மா என்ன அப்படின்னு கேட்டா அந்த குழந்தை அந்த பயத்துல அப்படியே அது தனக்குள்ளேயே அடக்கிக்குது. அது எப்போ வெளியில எடுத்துட்டு வர்றதுன்னு அந்த குழந்தைக்கும் தெரியல. ஸோ முதல்ல அந்த நாலேஜை நம்ம பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லபடியாக. தொடர்ந்து அந்த இதுக்கு வருவேன் நான். பார்ப்போம். இப்போ நம்ம யாரெல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு பாலியல் தொல்லை கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்கள் மாத்திரம் இல்லை, பெண்களாலையும் அவர்கள் அந்த விபச்சார தொழிலுக்கு இல்லாட்டி தவறான பாதைக்கு அவங்க அழைத்து செல்வது. பெண்களும் இதில் முக்கிய காரணிகளாக இருக்கிறாங்க நம்ம நினைக்கிறோம். ஆனால் பெண்கள் என்ன பண்ணணும், அதுக்குரிய எல்லா கஷ்டமும் அவங்களுக்கு தெரியும். ஆனால் குழந்தைகளை கூட, சிறு குழந்தைகளை கூட கடத்திட்டு என்ன செய்கிறாங்கன்னா இந்த காரியங்களுக்கு உட்படுத்துகிறாங்க. பெண்களே இதில் ரொம்ப அதிகமாக நீங்கள் அந்த டேட்டாலாம் பார்த்தீங்கன்னா பெண்கள்லாம் இதில் அதிகமாக பண்ணுறாங்க. ஆண்களில் கூட பார்த்தீங்கன்னா வயதுக்கு முதிர்ந்த ஆண்கள், அப்பா ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவங்க கூட இந்த குழந்தைகளை சீரழிப்பதை நம்ம பார்க்குறோம். ஐநாவரத்தில் கூட ஒரு இன்சிடென்ட் நடந்தது, நம்ம எல்லாருக்கும் தெரியும். வீட்டில் வேலை செய்கிறவங்க, சொந்தக்காரங்க, நண்பர்கள் என்று சொல்லி நம்ம நம்பிக்கொண்டிருக்கிறோம். அப்போது நம்ம பெண் குழந்தைகளை என்ன சொல்யூஷனுக்கா நீங்கள் சொல்ல வரீங்க? இப்படி இது ஒரே ஒரு சொல்யூஷன் தான். பெற்றோர் பாதுகாக்கணும். வேறு இடத்துல விட்டு வளர்க்கிறதோ அல்லது வேறு இடத்துல பிள்ளைகளை வேறு இடத்துல விட்டு வளர்க்கறது மிகவும் தவறான ஒரு செயலாகும். தன்னுடைய கண்காணிப்பில் பெண் பிள்ளைகளை வைத்திருக்கணும். அதே மாதிரி இந்த காரியங்களை குறித்து சொல்லிக் கொடுக்கணும். பெண் பிள்ளைகளை எப்படி தங்களை பாதுகாத்துக் கொள்வது என்று சொல்லி நம்ம சொல்லிக் கொடுக்கணும். செக்ஸ் எஜுகேஷன்ங்கிறது நாட் ஒன்லி அந்த செக்ஸ் பத்தி மட்டும் இல்லாம, இல்ல செக்ஸ் எஜுகேஷனே தேவையில்லை, பாதுகாப்பு தான் நான் சொல்றேன். ஆமா, பெண் குழந்தைகளுக்கு அது ஒரு குறிப்பிட்ட பருவம் வருவதற்கு முன்பதாகவே பெண் பிள்ளைகள் தங்களை எப்படி பாதுகாத்துக்கணும். ஸ்கூலுக்கு போகும் பொழுது, கல்லூரிக்கு போகும் பொழுது அந்த கவர்ச்சிக்கு உட்படாமல், அவர்கள் வார்த்தைகளில மயங்காம, ஆண் பிள்ளைகள் பேசுகிற வார்த்தைகள்னா அவர்களுக்குரிய உணர்வு நிமித்தம் அவங்க பேசலாம். ஆனாலும் நீ எப்படி உன்னை பாதுகாத்துக் கொள்ளணும், நீ எப்படி இதனால் வரக்கூடிய கான்சிக்வன்சஸ், அதோடைய விளைவுகளை கூட நம்ம பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லி
உன்னை நீ எப்படி பாதுகாத்துக் கொள்ளணும். தினம் பார்த்தீங்கன்னா பேப்பர்ல அந்த காலத்துல தான் ஆகாருக்கு யாரும் இல்லை, அனாதையா இருந்தா. ஆனா இந்த காலகட்டத்துல கூட எல்லாம் அவேர்னஸ் இருக்குது. எல்லாம் வாட்ஸ்அப் பார்க்குறீங்க, ஃபேஸ்புக் பார்க்குறீங்க, நிறைய வந்து அவேர்னஸ் இருக்குது, பேப்பர் இருக்குது, ஸ்கூலிங் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் இந்த காலகட்டத்திலையும் இந்த பெண் பிள்ளைகளுக்கு பாலியல் துன்புறுத்தல்கள், பாலியல் சுரண்டல்கள், பாலியல் வன்முணர்ச்சி பண்ணி அதுகளை வந்து சீரழிச்சு சாகடிக்கிறாங்க சமயத்தில். அது வெளியில் சொல்லக்கூடாதுன்னு கூட சாகடிக்கிற நிலைமைகளை பார்க்கிறோம். இதுக்கெல்லாம் கடவுள் நம்மளே கணக்கு கேட்பார். எப்படி பெற்றோர் நம்ம கையில் குழந்தைகளை கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணணும், அவர்களை வந்து பாதுகாக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பினை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறார். வேறு வீட்டில் வளர்றது அதெல்லாம் வந்து சும்மா நம்மளை போல நம்ம குழந்தைகளோட அன்பு செலுத்துறதுக்கு நிச்சயமாக யாரும் கிடையாது. அது பாட்டி தாத்தாவாக இருக்கலாம், மாமா மாமியாராக இருக்கலாம், யார் மாமா மாமியார் இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம். ஆனால் நம்மளை போல நம்ம குழந்தைகளை பாதுகாக்க வேற யாரும் வரமாட்டாங்க. ஒருவேளை யாருமே இல்லாத நிலையில குழந்தைகள் வளர்க்கப்பட்டாலும் அதுக்குரிய பாதுகாப்பான இடங்களில், பாதுகாப்பு விடுதியில அல்லது நல்ல இடங்களில, அவர்கள் பாதுகாப்புக்கு உறுதி செய்கிற இடங்களில நீங்க விட்டு வளர்க்கணும். அப்படின்ற தாய் வந்து ரொம்ப முக்கியத்துவம். என்னன்னாக்கா ஒரு இதுல வந்து வெட்கப்படுறதுக்கு எதுவும் இல்ல. குழந்தைங்களுக்கு வந்து சின்ன வயசுலயே குட் டச் பேட் டச் அப்படின்னு ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் கூட நடத்திட்டு வரதா நான் கேள்விப்பட்டேன்க்கா. அக்கா அது மட்டும் இல்லக்கா, நம்ம குட் டச் பேட் டச் பத்தி பேசுற இடத்துல டோன்ட் டச்சையும் நம்ம பேசணும். ஆண் பிள்ளைகளுக்கு இன்றைய சமுதாயத்துல பெற்றோர்கள் டோன்ட் டச் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கணும். அதாவது இந்த காலத்துல நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, இப்போவும் ஆம்பளை பிள்ளை தானே நீ என்னனாலும் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அந்த லிபர்ட்டி, அவ்வளோ பெரிய லிபர்ட்டியா ஆண் பிள்ளைகளுக்கு எந்த பெற்றோர்களும் கொடுக்க கூடாது. கொடுத்தாங்கனாலும் ஒரு சக மனுஷங்களை, கூட படிக்கிற பிள்ளைகளையோ கூட வேலை பார்க்குற பெண்களையோ எப்படி பார்க்கணும், எப்படி நடத்தணுங்கிறத ஒரு பெற்றோர்கள் ஒரு ஆண் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். கரெக்டு தானே மம்மி? கரெக்டாக சொன்னீங்கம்மா. இது பெற்றோர் மேல் விழுந்த கடமை. 2 பிள்ளைகளுக்குமே, பெண் பிள்ளைகளுக்கு எப்படி பாதுகாப்பை சொல்லி தர்றோமோ அதே போல் ஆண் பிள்ளைகளுக்கும் எப்படி வந்து நீங்கள் இப்படி இதெல்லாம் நடந்துக்க கூடாது, எப்படி சமுதாயத்தில் ஒரு சகோதரியா ஒரு நல்ல ஒரு நட்பு எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு அவங்களுக்கு சின்ன பிள்ளையிலேருந்தே கற்றுக் கொடுத்தோம்னா, ஸ்கூல் லெவல்லேருந்தே அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது அவர்கள் ஒரு நல்ல குடிமக்களாக அவர்கள் வெளிப்படுவாங்க. இதுல வந்து அவங்களும் ஷையா ஃபீல் பண்ணக்கூடாது, பிள்ளைங்களும் ஷையா ஃபீல் பண்ணாம வெளிப்படையா பேசுறதுனால பின்னாடி வரக்கூடிய பல பின்விளைவுகளை நம்ம தவிர்க்கலாம்னு நினைக்கிறேன். நானும் கூட சமீபத்தில் ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு இதை நான் கவனிச்சேம்மா. ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் ஒருத்தர் சொன்னாங்க, ரொம்ப அருமையாக இருந்தது. அது என்னன்னா ஒரு ஈ பற்றிய கதை. அந்த ஈ வந்து தாய் ஈ வந்து எப்படி வந்து ஒரு குழந்தை ஈ கிட்ட சொல்லித்தர்றாங்க. என்ன சொல்லித்தர்றாங்கன்னா, அந்த குழந்தையும் அம்மாவும் வெளியில் போகும் பொழுது அந்த தாய் அந்த குழந்தை ஈயை பார்த்து சொல்கிறாங்க, பாப்பா நீ எங்கேயும் போயிடாத, நான் சொல்கிறேன் எங்கே வேணால் நீ விளையாடலாம், எப்படி வேணால் நீ சுற்றி வரலாம், ஆனால் வந்து நான் குறிப்பிட்ட இடம் சொல்லுவேன், அந்த இடத்துல மாத்திரம் நான் இப்போ உன்னை காட்டுறேன், அந்த இடத்துக்கு மாத்திரம் நீ போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, ஒரு பளபளக்குன்னு ஒரு பேப்பர் ஒன்று இருக்குது. இந்த ஈ பார்க்குது, சரின்னு வந்துடுது. அடுத்த நாள் பார்த்த உடனே அதில் தான் ஒரு நாட்டம் வருது. ஏன் அம்மா வேணான்னு சொன்னாங்க? அப்போ அதுக்கிட்ட போய் பார்க்கும்போது தனக்கொற்ற ஈக்கெல்லாம் அதில் சுற்றி விளையாடுது, அந்த பேப்பர் மேலே உட்காருது, எழுது போகுது, பார்க்குது, நல்லா தானே இருக்குது, நாம ஏன் இதில் விளையாடக்கூடாது அப்படின்னு நினைக்குது. திரும்பவும் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் போய் பார்க்குது, நிறைய பேர் விளையாடுறாங்க. இது என்ன பண்ணுது, ஓடி போய் கிட்ட அந்த பேப்பர் மேலே அப்படி காலை வச்சுட்டு வந்துடுது. அப்புறம் திரும்பி அடுத்த நாள் போகுது, இன்னும் கொஞ்ச நேரம் அப்படி அப்படி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடுது. அடுத்த நாள் போகுது, நல்லா குச்சி பார்த்துருது, ஒன்றுமே ஆகலை. ஏன் அம்மா பொய் சொன்னாங்க? அம்மா வந்து பொய் சொல்ல மாட்டாங்களே, எப்படி பொய் சொன்னாங்க, எல்லாரும் தான் விளையாடுறாங்க, நமக்கு ஒன்று என்ன கஷ்டம் வரப்போகுது அப்படின்னு நினைக்குது. அடுத்த நாள் என்ன பண்ணுது, போய் அம்மா தெரியாமல் நல்லா விளையாடிட்டு வந்துடணும் சொல்லிட்டு அந்த பேப்பர் மேலே ஏறி உட்காந்து நல்லா குதிச்சு நல்லா விளையாடுது. நல்லா அசதியில் என்ன பண்ணுது, விளையாடின அசதியில் தூங்கி போயிடுது. நல்லா தூங்கிட்டு காலையில் எழுந்து பார்க்குது, ரெக்கையை காணல. பறக்க வேண்டிய முக்கியமான ரெக்கை இல்லை. இதுதான் நம்முடைய பெண் பிள்ளைகளோட நிலைமை. ஆகவே இப்படி தான் நம்முடைய பெற்றோர் வந்து சொல்லி தர்றாங்க. சில வேளையில் பெண் பிள்ளைகள் வந்து தவறான இடத்துக்கு போய் சொல்லிட்டு வெளியில போறது. இப்போ புதுசா வேலைக்கு போயிருந்தா எக்ஸ்பீரியன்ஸ்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ரெஷரா போகும்போது பார்ட்டிக்கு போனோம், கம்பெனில இருந்து கூட்டிட்டு போறாங்க அப்படின்னும் போது அந்த இடத்துல ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போறோம், வெளியில போறோம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது ஒரு செகண்ட் யோசிக்கலாம் எல்லா பெண் பிள்ளைகளும். ஆனா அதை நிறைய இடத்துல பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன்னா இப்போ நிறைய நமக்கு
டீவியேட் ஆகுற நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. மொபைல்லையே கூட நல்லது இருந்தாலும் அதே நல்லதுக்கு ஏற்ற மாதிரி கெட்டதும் இருக்கு. ஸோ கெட்டது நிறைய ஈர்க்கப்படும், ஏன்னா அது மட்டும்தான் பல பலன்னு பேப்பராக வெளியில காட்டும். ஸோ த ஷோ ஆஃப் இஸ் ஆல்வேஸ் எப்பயுமே தப்பான நெகட்டிவிட்டி மட்டும்தான் ஷோ ஆஃபாக இருக்கும், பாசிட்டிவிட்டி என்றைக்குமே கம்மியாக தான் இருக்கும். நம்ம அந்த பாயிண்ட்டை எங்க போற பெண்களும் அதை ஞாபகம் வச்சுக்கிட்டாலே, நாம வந்து ஆண் வர்க்கத்தை நம்ம தப்பா சொல்றதை விட நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம பாதுகாப்பை பற்றி சொல்லி தரணும். நீ எந்த இடத்துல இருந்தாலும் உன்னை எப்படி பாதுகாத்துக்கணும், நீ எப்படி பாதுகாப்பா நடக்கணும், யார்கிட்ட எல்லாம் நீ பேசக்கூடாது. அது சின்ன பிள்ளையா இருந்தா அப்படி சொல்லி தரலாம், பெரிய பிள்ளையா இருந்தா அவங்களை கண்காணிச்சுட்டே இருக்கலாம். ஆனா இந்த காலத்துல நிறைய மீடியாஸ் நிறைய இது அவங்களுக்கு வந்துட்டதுனால நம்ம அதிகமா சுதந்திரம் கொடுக்க வேண்டியதா இருக்கு. ஆனாலும் அவர்களை பாதுகாக்க வேண்டியது பெற்றோரின் கடமை. பெற்றோர் அலட்சியப்படுத்தக்கூடாது. பிள்ளை வளர்ப்புல நம்ம ஏற்கனவே நம்ம பேசினது போல பிள்ளை வளர்ப்புல கஷ்டப்படுத்தக்கூடாது. 1 யோவான் 3:7 சொல்லுதுக்கா, பிள்ளைகளே நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாது. சூப்பரான வசனம் அது. வஞ்சிக்கப்படாது, நம்ம யாராலையும் என்ன பண்ணக்கூடாது. அநேக இது நமக்கு மீடியாஸ்ல கூட நிறைய வாட்ஸ்அப் இதெல்லாம் வந்து சொல்லி தர்றாங்க. நமக்கு பட்டிமன்றத்துலாம் நிறைய பேசுறாங்க இதை குறித்து. பெண் விடுதலை பற்றி, பெண் பாதுகாப்பை பற்றி, பெற்றோர்களுடைய கடமையை பற்றி எல்லாம் பேசுறாங்க. ஆனாலும் தினம் பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர்ல இந்த மாதிரி காரியங்கள் வந்துகிட்டே தான் இருக்கு. சீரழிக்கப்பட்டு சிதைக்கப்பட்டு பிள்ளைகள் வந்து எங்கேயோ இருக்கிறாங்க. இன்னும் ஆகார்கள் இருந்துட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் நம்முடைய ஆகா இருக்காங்க பார்த்தீங்களா, வேதாகமத்தினாக ஒரு நம்பிக்கையின் சின்னமாக நமக்கு இங்கே சொல்றாங்க. நீ உனக்கு கஷ்டம் வருதா, ஆண்டவரை நோக்கி பாரு. தனிமையா இருக்கிறியா, அப்படி நீ ஆண்டவரை நோக்கி பாரு அப்படிங்கிறத நமக்கு ஆகார் நமக்கு சொல்லி தந்துட்டு தான் இருக்கிறாங்க. இன்னும் ஆகார் உயிரோடு தான் இருக்கிறாங்க. இந்த நாளிலே ஆகார் நமக்கு சொல்லி கொடுக்குற வார்த்தை என்ன தெரியுங்களா? அவங்க எனக்கு பாடம் என்ன தெரியுங்களா? நாம் தனித்து விடப்பட்ட வேளைகளிலே, உடைக்கப்பட்ட நேரங்களிலே நம்மை காண்கிற ஒரு தேவன் உண்டு, நம்மை காக்கிற ஒரு தேவன் உண்டு. இது வேதத்துல இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 16:13 சொல்லுதுக்கா, அப்பொழுது ஆகார் என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோட பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டார். அருமையான இது வந்து ஆதியாகமம் 16:13 இருக்குல்லம்மா. தொடர்ந்து நம்ம வாசிக்கும் போது 16:10 வாசிங்களேன். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாதிருக்கும் என்றார். அவர் வந்து காக்கிற தேவனாக இங்கு வெளிப்படுகிறார். ஆகரை காண்கிற தேவன் காக்கிற தேவனாகவும் வெளிப்படுகிறார். தொடர்ந்து நாம் 16:8 விசாரிக்கிற தேவனாக நம்ம காண்கிறோம். சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கிருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். அவள், நான் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்றாள். அதே இது பாருங்கக்கா, ஆதியாகமம் 21:17 தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது, பயப்படாதே. ஆண்டவர் எவ்வளவு விசாரிக்கிறது கடவுளாக இருக்கிறார், விசாரிக்கிற தகப்பனாக இருக்கிறார். அவள் அதுக்கு எப்படி சொல்றது, அருகதை இல்லைன்னு நம்ம சொல்லக்கூடாது. அதே சமயத்துல அவளுடைய இயக்கங்களை தீர்க்க அந்த இடத்துல வனாந்திரமான ஒரு இடம் என்று சொல்லி எதுவும் சொல்லுகிறது நமக்கு. அவள் அழுறாங்க, சுத்தி யாருமே இல்லை, வனாந்திரமான ஒரு இடம். அங்கேயும் ஆண்டவர் அவளுடைய கூக்குரலுக்கு செவி சாய்த்து அவளை காண்கிற தெய்வனாக வெளிப்பட்டு காக்கிற தெய்வமாக அங்க இடைப்பட்டு அதே சமயத்துல விசாரிக்கிற தெய்வமாக இருக்கிறார். நம்ம எல்லாரும் அறிந்து கொள்ளணும், நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு ஒரு திட்டம் உண்டு. அந்த திட்டத்தை அவர் சரியா நிறைவேற்றுவார். ஏற்ற காலம் வரும் பொழுது அப்படித்தான் ஆகாருடைய வாழ்க்கையிலும் நடந்தது. ஏற்ற காலத்திலே அதை சரியா அவர் செய்வார். விசாரிக்கிற தேவன், அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல வைத்து விடுங்கள் அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது. இன்னும் 16:10 தெளிவா ஒரு திட்டத்தை பற்றி, ஆண்டவருடைய திட்டத்தை பற்றி சொல்றாங்க. சொல்லுமா 16:10 பாருங்க. பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, உன் சந்ததியை பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததா இருக்கும் என்றார். அவ்வளவா ப்ராமிஸ், அங்கேயே ப்ராமிஸ் முன்னாடியே சொல்லிடுறாரு, சந்ததியை நான் பெருக பண்ணுவேன், பெருக பண்ணுவேன்னு சொல்லிட்டார். சூப்பரா. அவர் காண்கிற தெய்வமாக நம்ம இடத்துல வெளிப்படுவார். எப்போ தெரியுங்களா? நாம் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது, நாம் ஏமாற்றப்பட்டோம், கைவிடப்பட்டோம், துரத்தி விடப்பட்டோம் என்று கலங்கும் நேரத்தில் எல்லாம் காக்கிற தெய்வமாக அவர் வெளிப்படுவார். உலகமே நம்மை கைவிட்டாலும் சரி, கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார் என்பதில் நம்ம உறுதியா நம்ம நிலைச்சிருக்கணும். அவர் நம்மளை அழைத்தவர் உண்மையுள்ளவர். நம்ம எல்லாருக்கும் உலகத்துல பிறந்த அத்தனை பேர், அதுவும் ஆண்ட பிள்ளைகளுக்கு ஒரு திட்டம் உண்டு.
அதை ஆண்டவர் ஏற்ற காலத்திலே அதை செயல்படுத்துவார். நம்மை காண்கிற தெய்வமாக வெளிப்பட்டு காக்கிற தெய்வமாக நம்மோட இருந்து வழிநடத்துகிற தெய்வமாய் ஆண்டவர் நம்மை குறித்த திட்டத்தை நம்மளை எப்படி திட்டம் தீட்டி அதை செயல்படுத்த முடியும்னு நம்முடைய வாழ்க்கை நமக்கு தான் இல்லையா. கர்த்தர் நமது ஜெபத்திற்கு செவி கொடுத்து பதிலையும் தருவார் என்று சொல்லி நாம காத்திருக்கணும். அடுத்ததாக வனாந்தரத்தில் இருந்தால் கூட நம்ம வெளிப்படுகிற தேவனாக நம்ம பார்க்கணும். கர்த்தர் நமது ஜெபத்திற்கு செவி கொடுத்து பதிலையும் தருவார். வெறும் செவி கொடுக்கறது மாத்திரமல்ல, கேட்டுட்டு போறவர் மாத்திரமல்ல, அவருக்கு அதற்கு பதிலையும் தருவார். அதுதான் நம்ம இப்போ பேசினோம். தொடர்ந்து கடவுளின் கிருபையே நமக்கு போதுமானது என்பதை ஆகாரின் வாழ்வு நமக்கு போதிக்கிறது. ஆண்டவர் நம்மை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அவரது நேரம் வரும்போது அதை செயல்படுத்தவும் அவர் தவற மாட்டார். ஆண்டவர் எல்லா நேரங்களிலும் நமக்கு போதுமானவர். வேதம் இப்படியாய் சொல்கிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று வேதம் சொல்கிறது. ஏசாயா 55:8 சொல்லுதுக்கா, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். இதுல எப்படி இது ஆகாரோட கம்பேர் பண்றான்னா, அவளுக்கு ஒரு முடிவு இல்லைன்னு நினைச்சுதான் அவ அங்க போறா. வனாந்தரத்துல இனி நமக்கு ஒரு வாழ்க்கை இல்ல, லைஃபே இல்லைன்னு தான் போறா. ஆனாலும் அவளுக்கு ஒரு புதிய ஒரு வாழ்க்கையை கொடுத்து அவருடைய சந்ததியை பெருக பண்ணி அவளை ஆசீர்வதிக்கிறார். அவருடைய வழிகள் மிக பெரியது முடியாத திசைகளையும் அற்புதங்களை செய்ய நம்ம மகிழ்விக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆகாரின் கதையை கேட்ட அன்பு சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில கூட ஆண்டவர் காண்கிற தெய்வமாக, காக்கிற தெய்வமாக, வழிநடத்துகிற தெய்வமாக இருந்து நம்மையும் நம் குடும்பத்தையும் வழிநடத்துவாராக. இந்த காரியங்கள் எல்லாம் நமக்கும் தான், ஆகாருக்கு மாத்திரமல்ல நமக்கும் தான். ஸோ எப்போவெல்லாம் நம்ம கைவிடப்பட்டதான ஒரு சூழல் வரும்பொழுதும் அவரை நோக்கி பார்த்து ஆகாரை போல அவர் கொடுத்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொண்டு பிறருக்கும் பகிர்ந்தளிப்போம். ஒரு அடிமை பெண்ணோட வாழ்க்கையில இருந்து இவ்வளோ பெரிய மெசேஜ் பைபிள்ல இருந்து மட்டும் இல்லாம நம்முடைய சொசைட்டிக்கும் நிறைய யூஸ்ஃபுல்லான கருத்துக்களை சொன்னீங்கக்கா. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. தேங்க்யூ. அன்பு சகோதரிகளே, இதை நம்ம ஜெபித்து இந்த எபிசோட முடிக்கலாம், சரிங்களா? வாங்க எங்களோட கூட ஜெபத்தில் கலந்துக்கோங்க. அன்புள்ள பரம தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்டதான் இந்த வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த தொடரை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளை உங்கள் கரத்திலே வைக்கிறோம். தேவைகள் உள்ள மக்கள் எங்களிடத்திலே இருந்திருந்தால் தகப்பனே அவர்களுடைய தேவைகளை ஆண்டவரை நிறைவேற்றி ஆண்டவரை எங்களை ஆசீர்வதிக்கிற தகப்பனாக வனாந்திரத்திலும் கூட வெளிப்பட்ட தெய்வம் என்று அறிகிறோம் சுவாமி. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இப்படிப்பட்ட சூழல்கள் வரும்பொழுது நாங்கள் கலங்காதபடிக்கு எங்கள் தகப்பன் தாமே எங்களுக்கு ஆண்டவரை ஆகாருக்கு வெளிப்படுத்தின விதமாய் எங்களையும் ஆண்டவரை நீர் வெளிப்படுத்தி ஆண்டவரை எங்களை ஆசீர்வதிக்கவே, ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ண வேண்டுமாய் மீட்பர் இயேசுவின் இனிய நாமத்திலே கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். என்ன சகோதரிகளே, உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருக்கோம் நாங்கள் நம்புகிறோம். அடுத்த தொடரில் புதிய வேதாகம பெண்மொழியோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.